தீ விபத்தில் நக்மா அவர்கள் சிக்கியிருக்காங்க. அடுத்த நொடி அவரை தூக்கி வீசியிருக்கக்கூடிய இயக்குனர் காதலன் ஃப்ளாஷ்பேக். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். 1994ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் நடிகர் பிரபுதேவா, நடிகை நக்மா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி கொண்டிருந்த பிரபலமான காதலன் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட ஒரு திடீர் தீ விபத்து சம்பவம் தமிழ் திரையுலக வரலாற்றில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட நிகழ்வுகளில் ஒன்று. குறிப்பிட்ட காட்சி ஒன்றை படமாக்குவதற்காக படப்பிடிப்பு தளத்தில் வெடிபொருள்கள் மற்றும் பட்டாசுகள் லாரியில் ஏற்றப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அந்த வெடிபொருள்கள் திடீரென வெடித்ததாக சொல்லப்படுது. இந்த வெடிப்பு மிக அருகிலேயே இருந்த படக்குழுவினரின் நடுவே ஏற்பட்டதால் சில நொடிகளில் சூழ்நிலை மாறுவதும் அதே போல் சூழ்நிலை முழுவதும் பதற்றமாக இருந்திருக்கு. தீப்பொறிகள் மற்றும் வெடிபொருள்கள் சிதறல்கள் வேகமாக பரவி நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினர் இருந்த பகுதிக்கே நெருக்கமாக போனதுனால பெரும் அபாயம் உருவானதாக அப்போது தகவல் வெளியாச்சு. இந்த அதிர்ச்சி தருணத்தில் உடனடி செயல்பாடு மற்றும் விரைவான முடிவு எடுக்கணும் அப்படின்ற காரணமாக நடிகை நக்மா பாதுகாப்பாக அங்கிருந்து அகற்றப்பட்டதாகவும் படக்குழுவில் இருந்த சிலர் துரிதமாக செயல்பட்டு அவங்கள பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போனதுனால பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சில வினாடிகள் தாமதம் ஏற்பட்டிருந்தால் பெரும் தீ விபத்தாக மாறக்கூடிய நிலை இருந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க பிறகு சொல்லியிருக்காங்க. வெடிப்பினுடைய தாக்குதலால் மிகப்பெரிய அளவில் சில பொருள்களை சேதமடைந்ததாகவும் புகை மற்றும் வெப்பம் காரணமாக சிலருக்கு லேசான அதிர்ச்சி மற்றும் மூச்சு திணறல் போன்ற நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு படப்பிடிப்பு உடனடியாக நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மீளாய்வு செய்யப்பட்டதாகவும் வெடிபொருள்கள் பயன்படுத்தும் காட்சிகளில் கூடுதல் முன்னெச்சரிக்கை விதிமுறைகள் கடைபிடிக்க வேணும் அப்படின்ற விவாதம் திரையுலகில் எழுந்ததாகவும் சொல்லப்படுது. மேலும் ஸ்டண்ட் காட்சிகள் மற்றும் பட்டாசுகள் பயன்படுத்தும் போது அனுபவம் உள்ள பாதுகாப்பு நிபுணர்கள் கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற முக்கியத்துவமும் இந்த நிகழ்வின் மூலமாக எல்லோருக்குமே தெரிய வந்துச்சு. இதுபோல எதிர்பாராத விபத்துகள் திரைப்பட தயாரிப்பில் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு எச்சரிக்கை சம்பவமாக இந்த நிகழ்வு இன்ன வரைக்கும் சொல்லப்படுது. பொதுவாகவே படப்பிடிப்பு தளம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கூட அதில் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழலில் இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்றது அப்போ இருந்து இப்போ வரைக்குமே திரையுலகினரிடையே எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக படப்பிடிப்பினுடைய சூழலில் இருக்கணும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதை பற்றி தான் இப்போ எல்லோருமே மீண்டும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த நக்மா அவர்கள் அதுக்கப்புறமாக திரைப்படத்தில் நடிக்கிறதுலேருந்து விலகி அப்புறம் அரசியலில் இணைஞ்சு அப்படின்னு நம்ம நிறையவே அவங்கள தொடர்ந்து பார்த்து வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் என்னென்னா அவங்க இது வரைக்கும் திருமணமே பண்ணிக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக், அதாவது காதலன் திரைப்படத்தினுடைய ஃப்ளாஷ்பேக் பற்றி இப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்ததை பற்றி எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.